நீ தினம் காலையில திங்கறத இந்துக்கள் திங்கறானான்னு கேட்ட ஒரு தீய சக்தி இந்த சேகர் பாபு. இந்துக்களை பார்த்து கேட்கிறார் இருந்தாலும், நீ சோத்த திங்கறியா இல்ல வேறன்னு. அது நீ திங்கறது காலையில உனக்கு நாஸ்டா அதுதான். இவர் இந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க? பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டாங்களாம். உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும்? இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே. அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு அரசாங்கம் நடத்தியது. எங்கேருந்து பணம் எடுத்தீங்க? உங்க அப்பாவோடதா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா சேகர் பாபுவோட தோப்பனார் விட்டு பணமா? நீங்கள் பழனி முருகன் கோவிலில் இருந்து பணம் எடுத்தீர்கள். இன்னி வரை கணக்கு கொடுத்திருக்கீங்களா? நீதிமன்றம் சொல்கிறது 76 பெரிய கோவில்களோட கணக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை. கணக்கு யார் கொடுக்க மாட்டான்? திருடன் கொடுக்க மாட்டான். நீங்கள் கோவில் பணத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கணக்கு கேட்க மாட்டோம். ஆனால் கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க. அதுக்கு கணக்கு எங்க? நண்பர்களே, அது மாத்திரமில்ல, திருப்பணி என்கின்ற பெயரிலே ஒவ்வொரு கோவிலிலும் பணம் திருடப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் 5 மாதங்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. திருச்செந்தூர்ல எத்தனை கோடிக்கு கும்பாபிஷேக செலவு? 306 கோடி ரூபாய் செலவு. இந்த 306ல ஆன்மீக கொடையாளர் அருமை நண்பர் சிவநாடார் அவர்கள் 200 கோடி கொடுத்திருக்கார். மீதி 106 கோடி எதுல? திருச்செந்தூரில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் பணத்தில் இருந்து பணம் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கீங்க. கும்பாபிஷேகம் நடத்தின 40வது நாள் மண்டல பூஜைக்குள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அங்கு வாகனத்தை நிறுத்தி விட்டு வந்தா காலை வச்சா 1 அடி ஆழம். ஏன்? கான்கிரீட் பிளாக்ல கட்டப்பட்டு இருப்பது. நீ சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தீங்கன்னா அது கீழே போகாது.